3 நாட்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கடைகள். முழு இலங்கையுமே இங்கே வந்து நிற்கக்குள்ள எங்களுக்கு அந்த மகுடத்தை தாரதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஓடி திரிக்கக்குள்ள இப்போ நமக்கு சார்ஜ் இல்லாமல் போயிட்டா ஒன்று செய்யவனா தயார் செய்து இருக்கும் புதிய புதிய ஆட்டோகள் வந்து இந்த கேமராவில் வந்து நாங்கள் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோம். உங்களுக்கு தரவு பணம் 0. பணம் கிழங்கு எல்லாமே விற்பனை ஆகி கொண்டிருக்குது. வந்து இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. லைசன்ஸ் தேவையில்லை. புளி ஒன்று பாயிரக்கூடிய 1,84,900. அதிகமாக வீதியில் நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த கார் கண்காட்சி பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த நுழைவு கட்டணம் வந்து சிறியவர் பெரியவர் எல்லாருக்கும் வந்து 200 ரூபா கட்டணம் வர்றாங்க. யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு உற்பத்தி இந்த அளவுக்கு இருக்குன்றது ஒளிச்சு மறைச்சு செய்கிற எதுவுமே இல்லை. அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நிற்கக்கூடிய யாழ்ப்பாணம் முத்தவழி பின்னுக்கு இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய கொடிகள் எல்லாமே வளர்ந்தவர். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளில் சர்வதேச வர்த்தக கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஆரம்பமாக போகுது. இன்றைய நாளில் இந்த 23, 24, 25 இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுதினம் 3 நாட்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கடைகள் இங்கே வந்து ஒரே இடத்துல இருக்குது. அந்த 300க்கும் மேற்பட்ட கடைகள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பார்த்துக்கொள்ளும். உண்மையாகவே வேறு வருடங்களில் இருந்து வெளி மாவட்டங்களில் இருந்தெல்லாம் நிறைய கடைகள் இங்கே வந்திருக்குது. ஒவ்வொரு விதமும் வித்தியாசமான முறையில் வந்து காட்சிப்படுத்துவினோம். என்னென்ன விஷயம் உங்களுக்கு இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கடைகள் என்னென்ன விஷயம் இருக்குது, உங்களுக்கு எது பிரயோசனமாக இருக்குன்றதை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பகுதி முழுவதுமே பார்த்தீங்கன்னா நிறைந்த வாகன நெரிசல்கள் இன்னும் கொஞ்சம் இதில் வந்துடும். பாருங்கள், ஆட்டோ எல்லாம் கொண்டு போயிருக்கோம். புதிய புதிய ஆட்டோக்கள் வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் இங்கே இருக்குது. அந்த மாதிரி நிறைந்த கொடிகள் வீதியை வந்து அலங்கரித்து கொண்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் திறக்கப்பட போகுது. ஆரம்ப நிகழ்வு எல்லாம் இடம்பெற போகுது. தொடர்ந்து பார்க்கலாம். இதில் நீங்கள் பலரும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாகனம் கொண்டு வருது பாருங்கள். வேன் லைஃப் நம்மட அலசின் ட்ரக் அண்ணா அதோட கயன் பிளாக் அவர்கள் சேர்ந்து அந்த பயணம் செய்திருக்கக்கூடிய அந்த வாகனம் கூட அங்கே பயணம் செய்து நிகழ்வுகள் இப்போது உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகுது. விருந்தினர்கள் அழைத்து வரக்கூடிய அந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்க நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணம் டில்கோ விருந்தினர் விடுதியில் இருந்து, டில்கோ ஹோட்டலில் இருந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது விருந்தினர்கள் மங்கள வாத்தியம் முழங்க, பாரம்பரிய இசைகள் முழங்க இங்கே வருகை தந்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம். அதே சமயம் இலத்திரனியல் மோட்டார் வாண்டிகள், மோட்டார் சைக்கிள்கள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தி நம்பரை வந்து முன்னே போய் கொண்டிருக்கிறோம். இந்திய துணை தூதுவர் சாய் முரளி அவர்கள், தவிர அவங்களோட வடக்கு மாகாணத்துடைய ஆளுநர்கள் என பலர் இந்த இடத்துல வருகை பார்க்கலாம். இந்த இடத்துல மங்கள விளக்குகள் ஏற்றப்பட்டு நிகழ்வு வந்து ஆரம்பிக்க வைக்கப்படுகின்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ உத்தியோகபூர்வமாக நாடாவட்டி திறந்து வைக்கப்படுகிறது. இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சி 2026ஆம் ஆண்டுக்கானது யாழ்ப்பாணம். இதுதான் தனி கொண்டு திறந்து வைக்கப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கடைகள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்று ஒன்றா பார்க்கலாம். என்னென்ன விஷயம் என்னென்ன எல்லாம் இருக்குதுன்றதை வந்து நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வருகை வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், பிரதம விருந்தினர்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றதை வந்து பார்க்கணும். அதை தொடர்ந்து அவர்கள் பார்க்கட்டும், நாங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நல்ல காட்சிப்படுத்தியிருக்கணும். வாகன வகைகள் காட்சிப்படுத்தி நான் இப்போ நிறைய கடைகள் 300க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குது. என்னென்ன விஷயம் இருக்குன்றதை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். தேவையானவர்கள் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையானதை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாம் பெரிய வாகனங்கள் அதனுடைய செயற்பாடுகளை காண்பிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. இதில் பாருங்கள், பெரிய ஒரு இன்ஜின் ஒன்று என்னென்ன தொழிற்படுறது என்ற விஷயத்தை வந்து இதில் வந்து காட்சிப்படுத்திக்கலாம். அதில் வந்து வாகனங்கள் நிற்குது. இங்காலி பக்கம் டிராக்டர்கள், உழவு இயந்திரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி ஒரு பெரிய பஸ் ஒன்று நிற்குது. அப்படி இந்த சைட் முழுவதுமே வாகனங்கள் தான் காட்சிப்படுத்திக்கும். அதில் வந்து இலத்திரனியல், அதாவது எலக்ட்ரிக் பைக் அந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து கார், டொயாட்டோட பிராண்ட் நியூ கார்கள், பேனர் எல்லாமே காட்சிப்படுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விவைடி
இப்போ அதிகமாக வீதியில் நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த கார் நிறுவனத்தினர் இந்த இடத்துல தங்களுடைய ஒரு ஸ்டோலை போட்டிருக்கிறோம். எங்களை வந்து கார்களை வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம். மேலே ஒரு அண்மைய நாட்கள் அதிக அளவாக வீதியில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. புத்தமுதிய கார்களை வந்து இந்த பிவைடி கார், அதே மாதிரி இங்கால பெரிய பஸ், அந்த விஷயங்கள் வந்து இந்த இடத்துல என்சிஜி பஸ், நாங்கள் கொழும்பு யாழ்ப்பாணம் செல்லக்கூடிய அந்த பஸ் பெரிய அளவிலான பஸ் வந்து இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அப்படியே வாகனங்கள் பார்த்துக்கணும். உள்ளுக்கு வந்த மண்டா உள்ளுக்கு ரீச்சா என்னுடைய ஒரு ஸ்டோல், பெரிய அளவிலான ஸ்டோல் ஒன்று இருக்குது. இதில் அவர்களுடைய இந்த இயற்கை விவசாயம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. மண்ணோட உரங்கள், ரீச்சாவினுடைய முழுமையான தயாரிப்புகள் முழுவதும் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது, பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்றைய நாளில் ரீச்சா ஒரு பெரிய அளவிலான ஸ்டோல் ஒன்று போட்டிருக்கீங்க. என்னென்ன விஷயம் இருக்குது இந்த முறைங்க? நாங்கள் இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்து போவோம். பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா 6 வகையான சோப்ஸ் இருக்குது. ஓகே, 6 வகையான சோப்பும் வந்து சரியான லாபகரமான ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து காஃபீஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாகவே ரீச்சா ப்ராடக்ட் தான். அந்த சோப் வந்து இயற்கை மூலிகளை செய்யக்கூடிய 100 விதம் இயற்கையாக இருக்குது. 6 வகையான சோப்பும் 6 வகையான மெட்டீரியலை பயன்படுத்தி செஞ்சுருக்கிறோம். காஃபீஸ் இருக்குது. இப்போ பின்னாடியில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பெரிய சக்ஸஸாக ரன் பண்ணி கொண்டு இருக்குது. அப்படி உள்ள வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே இந்தியாவில் ஊர்கோழி முட்டைகள், காடை முட்டைகள் எல்லாம் கொண்டு வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் எல்லாமே எல்லாம் ரீச்சானோட தயாரிப்பு, எல்லாமே ரீச்சா ப்ராடக்ட். இங்கே வெளி ப்ராடக்ட் ஒன்றும் வராது, எல்லாமே ரீச்சா. இங்கே அப்படியே வாங்க, இயற்கை உரங்கள், அதே மாதிரி பூச்சிக்கொல்லி எல்லாமே இயற்கையானவை. இங்கே வேர்மி கம்போஸ்ட் இருக்குது. இப்போ தெரியும் நடைமுறை ரீதியாக அக்ரிகல்ச்சரில் பெரிய அளவில் பெரிய சக்ஸஸாக கொண்டது வேர்மி கம்போஸ்ட். AWG இருக்குது. 1/2 லிட்டர் 1 லிட்டர்னு சொல்லியிருக்குது. இது பூச்சி கட்டியாக மண்புழு உரம் என்ன விலையை கொடுக்குறீங்க? அது எவ்வளோ? கிலோ 200 ரூபா. 1 கிலோ 200 ரூபா. 1 கிலோ 200 ரூபா கொடுக்கும். தேவையான அளவு எடுக்கலாம். இங்கே வந்து தேவையான அளவு எடுக்கலாம். மண்புழு பார்த்தீங்கன்னா 2 கிலோ பேக்கெட்டும் இருக்குது. இதை விட பெரிய ஸ்டோக்காக எடுக்கணும்னு சொல்லிங்கன்னா ஃபார்ம்லேயே எடுக்கலாம், கண்டக்ட் பண்ணி எடுக்கலாம், எடுக்கலாம். மற்ற பழக்கரசல் இருக்குது. இயற்கையான அந்த உரங்கள் எல்லாமே இயற்கையானதான். ஃபிஷ் டோனிக் இருக்குது, கம்போஸ்ட் இருக்குது, தைல இலக்கரசல் இருக்குது, எல்லாமே சொன்னேன். அதோட வரை என்ன வச்சுக்கிங்க ஸ்பெஷலாக மக்கள் வந்து வேண்டதுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா மக்கள் பார்த்துட்டு தேவையான நாங்கள் வரையணும். நாங்கள் ஒரு வெஜிடபிள் சீட்ஸ் பேங்கை வச்சிருக்கிறோம். எல்லாமே ரீச்சா ப்ராடக்ட் தான். இதுவும் ரீச்சா இதுதான். காய்கறி விதைகள் எல்லாமே முழு விதையும் இருக்குது. இதில் இதெல்லாம் எங்கே விதைகள் எல்லாம் ரீச்சாவில் உற்பத்தி செய்கிறோம். ரீச்சாவில் உற்பத்தி செய்கிற விதைகள். என்ன விலை ஒரு பேக்கெட்? எல்லாமே 300, 350. 350 தரமான விதைகள். தரமான விதைகள், ஆர்கானிக் சீட்ஸ். அதை விட இங்கே மரக்கன்றுகள் கூட இருக்குது. மற்ற முள்ளங்கி இருக்குது, மற்ற மாதுளை இருக்குது, அங்கால பசலி இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி, இந்த மணி பிளான்ட்டுகள், இஞ்சி, மஞ்சள், குடமிளகாய், மூலிகை தாவரங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு டிசைன் இது நாங்கள் செஞ்சுருக்கிறோம். மற்றது ஓகே, இங்கே கொய்யாக்காய் எல்லாம் இருக்குது. அது ரீச்சா கொய்யாக்காய், கட்சியில் விளைஞ்ச கொய்யாக்காய். இது வந்து கிலோ கொய்யா. 1 கிலோ. கிலோ இது வந்து 600 ரூபா. கிலோ 600 ரூபா. நீங்கள் பார்க்கலாம். கனவர் வாங்கிட்டு போயினா பெரிய ஸ்டோக் கொண்டு முடிய போது அங்கே மாம்பழம் இருக்குது. மாம்பழம் மக்கள் வந்து வேண்டிக் கொண்டு பார்க்கலாம். ஆர்வமாக தாவரங்கள் எல்லாமே வேண்டிக் கொண்டிருக்கிறோம். மேடம் நாங்கள் இன்றைக்கும் இருப்போம், நாளைக்கு இருப்போம், நாளை மறுதினமும் இருப்போம். எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே இங்கே வந்து சேல்ஸ் ஆகி கொண்டு இருக்குது. முடிய எல்லாம் கொண்டு வந்து வச்சுப்பீங்க. ஸ்டாக் வந்து இன்றைக்கு பின்னேரம் வேறு, நாளை காலம் வேறு. நம்பி வந்து மக்கள் வேண்டாம், வாங்கிட்டு வரலாம். ஓகே நன்றி. பாய். ஓகே, அதை தாண்டி ரீச்சாவினை தாண்டி இங்கால வந்தோம்னா மிகப்பெரிய அளவில் இங்கால கைவினைப் பொருட்கள், அதாவது இயற்கை மூலங்களை பயன்படுத்தி செய்திருக்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கரண்டிகள், ஆப்பையல் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஸ்டோல் ஒன்று போட்டிருக்கீங்க இந்த இடத்துல. வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த நாளில் நீங்கள் காட்சிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இப்போ மலமையாக கிராஃப்டரி எல்லாம் புதுமையால் தானே ஒரு வருஷத்துலேயும் ஒரு அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் நிறைய உற்பத்திகளோட வந்திருக்கிறோம். 16வது வர்த்தக கண்காட்சியில் இன்றைக்கு வந்த பிரதம விருந்தினர்கள் கூட வந்திருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டானதாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்களா. அந்தளவுக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு உற்பத்தி இந்தளவுக்கு இருக்குன்றது முழு இலங்கையுமே இங்கே வந்து நிற்கக்குள்ள எங்களுக்கு அந்த மகுடத்தை தாரதுன்றது ஒரு பெரிய விஷயம். இந்த இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கையிலானது. அதாவது நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் லோக்கல் மக்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரியும் இங்கே உற்பத்திகள் இருக்குது. விலைகளை பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு அளவான விலையில் இருக்குது. இப்போ இதெல்லாம் இப்போ புது ப்ராடக்ட்கள் மரத்திலே நாங்கள் சுவீனியர்களை வெட்ட வலிக்கிறோம்.
சின்ன சின்ன அந்த இதில் ஒட்டி விடுற மரத்துல மாதிரி. நீங்க இந்த பிரீச்சிகளுக்கு பின்னால் ஒட்டுறது அப்படி. இப்போ அதை இதை விட இப்போ நீங்க ஏதாவது உங்களோட படத்தை அடிச்சு தருவீங்களான்னு கேட்டாலும் செய்து தருவோம். பேர் அடிச்சு அதையும் print பண்ணி தருவீங்களா? சரி, அங்கால இருக்கிற மெஷினரி வேலை நடந்து கொண்டிருக்கும். இங்கே செஞ்சு கொடுப்பீங்க. உடனே செய்து கொண்டிருக்கோம். ரைட்டு. அப்போ அப்படி இது இருக்குது. நீங்கள் என்னதை எதிர்பார்க்குறீங்களோ அதை செய்து தரக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனுகளே எங்கள்கிட்ட ஒரு 15 வகையான ஸ்பூன் இருக்குது. நீங்கள் இலங்கையில் எங்கேயுமே இந்த குவாலிட்டியில் எடுக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு எங்கள்கிட்ட உற்பத்திகள் பெஸ்ட் இருக்குது. இது நான் சொல்லையில் எங்களோட வாடிக்கையாளர்களும் வந்து பார்க்குற வேலும். கீட்டேக்கும் வந்து நாங்கள் இப்போ 5000க்கு மேற்பட்ட கீட்டேக்கு இருக்குது. அதே நேரம் உடனேயும் அடித்து கொடுக்குறோம். உடனே என்னென்ன டிசைன் பண்ணுமோ அதை தார படங்களையும் வச்சு அடிச்சு கொடுப்பீங்க. ஆமாம். பேரை கேட்டு இல்லாமல் அப்படி இப்போ வார விரும்புவாங்களா வீட்டை மனைவின்ற பேரோ அல்லது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ ஏதோ அப்போ அதை செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த முறை நாங்கள் வந்து ட்ராயிங்குக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ட்ராயிங் இது வந்து அந்த கொஞ்சம் எம்போசிங் ட்ராயிங் என்று சொல்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே இது பாவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது அதுக்குள்ளே ஏதாவது பழுது வருமெண்டா கூட நாங்கள் உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம். நாங்கள் புதுசாகவே தருவோம். நாங்கள் அப்படி இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. இது எக்ஸ்போர்ட்டுக்குரியது தான். இது இதில் பார்த்தீங்கன்னா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே வித்தியாசமாக கீழே இந்த பார்க்கலாம் புளி ஒன்று பாயிரக்கூடிய அழகான மிக அழகான வடிவமைப்பில் இருக்குது. சித்திரங்கள் ஓவியங்கள்லாம் வரையப்பட்டு இப்போ இங்கே இந்த 3 நாள் நிற்பீங்க. இன்றைக்கு நாளைக்கு நிற்பீங்க. அதை தாண்டி உங்களுடைய இடம் அங்கே இருக்கு. ஃபேக்ட்ரி வந்து கோப்பாயில் இருக்குது. கோப்பாயில் இலகடி வீதி கோப்பாயில் இருக்குது. நீங்கள் கோப்பாய் ஹாஸ்பிட்டல் நீங்கள் கோப்பாயில் வந்து யாழ்ப்பாணத்தில் கேட்டாலே கிராமப்படி ஏண்டா வடக்கிட்ட ஒரு முன்னணி கைப்படை தொழிற்சாலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை விட எங்களோட கூகுளில் நீங்கள் கிராஃப்டரி அடிச்சிங்கன்னா கூட எங்களோட லொக்கேஷன் காட்டும். ஓகேண்ணா, நன்றிண்ணா. நன்றி. அப்படியா விஷயங்கள் இருக்குது. அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சிறிய அளவில் ஒரு மழை வந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. மக்களுடைய வருகையை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி மழை வந்து ஒன்று இருக்குது. சில வானிலை ஆய்வியலாளர்கள் சொல்லியிருந்தவை இன்றைக்கு நாளைக்கெல்லாம் ஒரு அளவான மழை வீழ்ச்சி யாழ்ப்பாணத்தை எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி. அந்த நிலையில் வந்து இப்போ இங்கே மழை பெய்ய வலிக்கிட்டு இருக்குதுன்றதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுதான் நீங்களும் வந்தோம்னா நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த வீடுகளுக்கு அழகுக்கு பதிக்கக்கூடிய அந்த கல்லுகள் வாயில் பகுதிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த பதிப்பாங்களானே அந்த கல்லுகள், வீட்டை அலங்காரப்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த 5000 ரூபா லாம்போடு இருக்கக்கூடிய மாதிரி அந்த இது 24,500 ரூபா இந்த 5000 லாம்போடு நிற்கிறது. அதோட இந்த முயலும் சேர்த்தா என்ன தெரியல. அப்படியாக நிறைய விஷயங்கள் இஞ்சால் இருக்குது. இப்படியான அழகிய பொருட்கள், அழகாக வீட்டுக்கு முன்னால் வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே பிள்ளையாரோட சேர்ந்து கீழே தண்ணி ஓடி கொண்டு வரக்கூடிய மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே காட்சிப்படுத்திக்கும். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னாலும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே சமயம் அந்த அண்ணா சொல்லிக்கக்கூடிய அவர்களுடைய அந்த முகவரிக்கு போனால் கூட இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானது வந்து பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகு பெண்களுக்கான அழகுக்கு பாவிக்கக்கூடிய விஷயங்கள், அதே சமயம் இந்த கீட்டை ஐட்டங்கள் இது எல்லாமே இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்கேன். மணி மாலைகள், முத்து மாலைகள், இதற்கு என்ன பேர் வேணும்னு தெரியல, அந்த விஷயம் காட்சிப்படுத்திருக்கேன். பர்ஃப்யூம் ஐட்டங்கள், அந்த மாதிரி இங்கால ஒரு கேமரா ஸ்டோர் ஒன்று இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். அப்படியாக இங்கே பார்த்திங்கன்னா இல்லத்திறனியோடு சம்மந்தப்படக்கூடிய விஷயங்கள், மிஷின் ஐட்டங்கள். இங்கே வந்து விசேஷமாக கரும்புச்சாறு யூஸ் இந்த இடத்துல கொடுத்து வந்திருக்கேன். ஒரு இயற்கையான மூலப்பொருட்கள் அடங்கி இருக்கக்கூடிய மூலப்பொருட்களில் இயற்கையான கரும்பில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கரும்பு யூஸ். இந்த கரும்பு யூஸ் வந்து நாங்கள் இப்போ அண்மை காலமாக தான் யாழ்ப்பாணத்தில் வந்து குடிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படியாக இப்பொழுது இங்கேயும் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பல இடங்களில் வந்து யாழ்ப்பாணத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அது மாதிரி இங்காலே வந்து நிறைய விஷயங்கள் காட்சிப்படுத்திக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீமேக்ஸ் இந்த காணிகள் வாங்குறது விற்கிறது. வணக்கம், சொல்லுங்கள் என்ன விஷயம், என்ன இங்கே நீங்கள் வந்தீங்க இன்றைக்கி? என்னென்னா நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள ரீமேக்ஸ் நோர்த் ரியாலிட்டி எங்களோட ரியல் எஸ்டேட் கம்பெனி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த வர்த்தக கண்காட்சியில் 16வது வர்த்தக சந்தையில் எங்களுடைய காட்சி கூடம் இலக்கம் 64 அமைச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடுகள், காணிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்றால் சிறந்த முறையில் நாங்கள் சேவையில் வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், வீடு காணி வியாபாரம் மற்றும் அது மட்டுமல்ல நோபல் பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமானத்தையும் நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டு வரோம். வீடுகள்லாம் கட்டியும் கொடுக்குறீங்க? வீடுகள் கட்டியும் கொடுக்குறோம். அதோட என்ன பெனிஃபிட்ஸ் என்றால் நீங்கள்
பையர்ஸ், அதாவது காணிகள் வீடுகளை கொள்வனவு செய்கிற நபர்கள் உங்களுக்கு தரகு பணம் 0. தரகு பணம் அறவிடப்படவே மாட்டாது. அதாவது உங்களோட வேண்டியதில் வந்து அதுக்குரிய தரவு பணம் இல்லை. அது கூட ஒரு தரகு பணம் இல்லை. அதோட உங்களோட இந்த ஆஃபீஸ் மேனேஜர் ஹேமன் இருக்கிறார், அவர்கிட்ட நீங்கள் மேல் தகவலை நீங்கள் கேட்டுக்கணும். வணக்கம். வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ரீமேக்ஸ் நோத் ரியாலிட்டி 2018 ஜெஃப்னாக்கு வந்த ஃபர்ஸ்ட் ரீமேக்ஸ் ஆஃபீஸ் இதுதான். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேப்பர் ஒர்க் தான். நீங்கள் வாங்க போகிறனாலும் பேப்பர் ஒர்க் தான், விற்க போகிறனாலுமே பேப்பர் ஒர்க் தான். அடுத்த 0% கமிஷன் பையர்ஸுக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி லோயர் ஃபீ பே பண்ணணும், வெளியிடத்தில் 3% வேறு இருக்குது பையர்ஸுக்கு. ஆனால் இது வந்து எங்களோட ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி தான் இருக்குது. அடுத்து நீங்கள் என்ன விலைக்கு வாங்க போகிறீங்க, என்ன விலைக்கு ஓனர்ஸ் விற்க போயினா ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. இப்போ ஒளிச்சு மறைச்சி செய்கிற எதுவுமே இல்லை. அந்த ஒளிச்சு மறைச்சி செய்யாத இதால் தான் நீங்கள் ஸ்டேபிளாகவே 2018 இங்கே இப்போ வரைக்கும் நாங்கள் ஸ்டேபிளாக இருந்துகிட்டு இருக்கிறோம். அடுத்து இப்போ உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸ் டைமுக்கு வந்தீங்கன்னா சம்டைம்ஸ் நாங்கள் வெளியால் போயிருப்போம். இதே நீங்கள் இந்த 3 நாள் இங்கே வந்தீங்கன்னா மார்னிங் 9 நைட் 8 வரைக்கும் இங்கே இருப்போம். உங்களுக்கு எதுவும் தேவையான இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமான எதுவும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அது சம்மந்தமாக மேலே காய்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த நாளில் நீங்கள் இங்கே காட்சிப்படுத்திருக்கக்கூடிய இந்த இலத்திரியின் சாதனத்தை நாங்கள் வந்து சிஎம்சி இன்ஜினியரிங். நாங்கள் வந்து பேக்கிங் மிஷின், மற்றது வந்து ஃபில்லிங் மிஷின், ஃபுட் ப்ராசஸிங் சம்மந்தமான மிஷினரி செய்கிற கம்பெனி உண்டு. இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், இதில் இருக்கிற மிஷின்கள் வந்து ஃபில்லிங் மிஷின். ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் போடுற பொருள்கிட்ட வந்து வெயிட்டை நிறுத்தி தர்றது மட்டும்தான் இந்த மிஷின் வேலை. இதில் வந்து நெருக்கலாம் ஒரு 10 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் நெருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின். நாங்கள் மேலே வந்து ப்ராடக்டை போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பேக் மேக் பண்ணி டேட் அடித்து ஃபில் பண்ணி எங்களோட ஃபைனல் ப்ராடக்டாக வேணும். அதே மாதிரி இது வந்து இருக்குது என்ன மாதிரின்னு சொன்னால் கப் ஃபில்லிங், கப் பேக்கிங் மிஷின். நார்மலாக வந்து ஜாமுகள், ஜூஸுகள் வந்து நாங்கள் பேக் பண்ணிக்க இதுக்குள்ளே வந்து நாங்கள் ஃபில் பண்ணிட்டு வைக்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ரீலில் வந்து பேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஆர்ஓபிபி மிஷின்னு சொல்கிறது என்ன மாதிரின்னா, இதுக்கு வந்து த்ரெட் கட் பண்ணுற மிஷின். இப்போ நார்மலாக வந்து இந்த மூடிகள் வந்து இந்த மாதிரி வரும். மூடியை போட்டு த்ரெட் கட் பண்ணி தரேன். த்ரெட் கட் பண்ணி தரேன். எல்லாம் இங்கே வந்தால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், அப்படி தானே? மற்றது வந்து இது வந்து வேக்யூம் பேக்கிங் மிஷின். நாங்கள் வந்து பொருளில் இருக்கிற வலியை முற்றாக அகற்றி பொருளின் காலத்தை வந்து ஆட்காலத்தை வந்து அதிகரிக்க செய்யக்கூடிய உயர்தர வேக்யூம் பேக்கிங் மிஷின்கள் நாங்கள் செய்வோம். அதில் ப்ரைஸ் வந்து 3,70,000 அப்படி தான். முழு மிஷின்களுக்குமே வந்து நாங்கள் ஸ்பெஷல் ப்ரைஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து இண்டக்ஷன் சீலர். நார்மலாக வந்து எங்களோட பொருட்களுக்குள்ள வர இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து இந்த மிஷினை வச்சு தான் செய்யறது. இது வந்து ஆட்டோமேட்டிக் டேட் கோடிங் மிஷின். நாங்கள் வந்து லேபிள்ஸை வந்து இங்கே லோட் பண்ணிக்கல, ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு லேபிளை இழுத்து அதுக்குரிய டேட் ப்ரைஸ் விஷயங்கள் வந்து அடிக்கக்கூடிய மாதிரி ஃபிட் பண்ணி அப்படியே வரும். இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 30லேருந்து 40 லேபிள் வரைக்கும் அடிக்கலாம். மற்ற இவர் வந்து பேண்ட் சீலர். இதில் வந்து 3 விதமான பேண்ட் சீலர் இருக்குது. எங்களோட பாவனைக்கு ஏற்ற மாதிரி இது வந்து சின்ன லெவலில் செய்கிறாங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் லெவல் பேண்ட் சீலர்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. இது வந்து நாங்கள் 1 வருஷம் உத்தரவாதம் அளிக்கிறோம். அதோட வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அதுகள் வந்து நாங்களே விளைய கொண்டிருக்கோம். மற்ற பேண்ட் சீலரில் பேக் பண்ணிக்க வந்து ஒரு சென்டிமீட்டர் அகலமான சீலிங் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சீலிங் வரைக்கும் வந்து பொருளின் தன்மை வந்து மாறாமல் நீண்ட காலத்துக்கு பேணி பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து இந்தியாவில் இருக்குது ஃபுட் சீலர் மிஷின். வந்து நாங்கள் நார்மலாக வந்து ஹேண்ட் சீலர் யூஸ் பண்ணிக்கல, எங்களோட கையால் அமர்த்தப்படுற அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட பேக்கிங் குவாலிட்டி இருக்குது. இது நாங்கள் ஃபுட் சீலரில் பேக் பண்ணிக்க நாங்கள் காலால் அமர்த்திக்கல வந்து இன்னும் மேலதிகமாக நாங்கள் ப்ரெஷர் கொடுக்குறதால நல்ல சீலிங் கொண்டு பெறக்கூடிய மாதிரி இருக்குது. ப்ரைஸ்கள் எல்லாமே ப்ரைஸ்கள் வந்து இது 55 ப்ளஸ் வேட் போகிறது, இன்றைக்கு 50 ப்ளஸ் வேட் போகுது. இது வந்து இப்போ 70 ப்ளஸ் வேட் போகுது. இந்த 3 நாளுமே இங்கே இருப்பீங்களா? 3 நாளுமே இருப்போம். ஸ்பெஷல் ப்ரைஸ் போட்டு கொடுப்போம். கட்டாயம் எல்லோரும் வந்து உங்களோட பொருட்களை கொண்டு வந்து இங்கே பேக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட என்னென்ன பொருட்கள், உங்களோட பொலித்தீன் பேக்குகள், அது மாதிரி உங்களோட செய்கிற ப்ராடக்ட்டை வந்து இங்கே பேக் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, நன்றி. நான் என்ன விஷயம்? அதான் சிபிஎல்ல சேரான்ல ஒரு சூப் ஒன்று எடுக்கிறோம். சரியா? சூப்பா? ஆமாம். அதாவது
இந்த மழை காலங்களில் இந்த கஞ்சி என்னத்துக்கு சொன்னால் தடிமன் அதுகளுக்கு சிரமமான சாமான். அதை விட இதில் அரிசி முக்கியமாக இதில் பயன்படுத்தப்படுறது அரிசி, மற்றது வல்லாரை, மற்ற இஞ்சி, உள்ளி, தூள், மற்றது தேங்காய் பால் எல்லாமே இயற்கையானது. சரியா, இயற்கையானதால் இதில் எந்தவித கலப்படமும் இல்லை. இந்த கலர் எல்லாமே இயற்கையாக வல்லாரையிலேருந்து வந்த கலர் தான். இதில் எந்தவித செயற்கை மூலப்பொருளும் நாங்கள் இதை அட் பண்ணல. உங்களுக்கு எனர்ஜியாக இருக்குது. இந்த மழை காலங்கள் சளி காலங்களுக்கு இது மிகவும் சிறப்பான ஒன்று. அதை வந்து இந்த பேக்கெட் பண்ணி தரீங்க அப்படின்னா? இப்போ நாங்கள் பேக்கெட் பண்ணி இதில் பேக்கெட்டில் விற்கிறோம். நீங்கள் அதை வீட்டில் போய் செய்து பார்க்கலாம். நீங்கள் சாம்பிள் கூடி வாக்கோன் பண்ணுறதுக்காக நாங்கள் இதை இந்தியா அப்படியே நாங்கள் செய்து வச்சுருக்கோம். இங்கே வர எல்லாருக்கும் சாம்பிள் குடிக்கலாம். சாம்பிள் கொடுக்குறோம் எல்லாருக்கும். இதான் அந்த பேக்கெட். இந்த பேக்கெட் அதாவது 150 ரூபா. இன்றைக்கு டிஸ்கவுண்ட், இன்றைக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட இங்கே எடுக்கலாம். இது 150 ரூபா. 150 ரூபா நெட் ப்ரைஸோட 140 ரூபா. இன்றைய நாளில் 140 ரூபா கொடுக்குறீங்க. ஆமாம். வேற என்ன விஷயம் இருக்கு? வேற விஷயமா தம்பிட்ட கேட்டீங்க சொல்லுங்க, வேற என்ன விஷயம் இருக்கு? வேற வந்துட்டு என்ன விஷயம்னா சேராவடி வந்துட்டு கறி சுவையூட்டியெல்லாம் இருக்கிறது வந்துட்டு மிளகாய் தூள், மசாலா தூள், கறி தூள் சொல்லிட்டு ஏராளமான பொருட்கள் வந்துட்டு இன்றைய நாள் கொள்வனை செய்கிற வாடிக்கையாளர்கள் என்ன குறைந்த விலையில் அதை தாண்டி ஒரு கிஃப்ட்டுமே கொடுக்க காத்திக்கிறோம். சொன்னால் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே கொள்வனை செய்கிற ஒரு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அகப்பை 3 போட்ட அகப்பை கொடுக்க காத்துக்கிறோம். ஒரு 500 ரூபாய்க்கு மேல் கொள்வனை செய்கிற வாடிக்கையாளர்கள் ஒரு அழகான எங்களுடைய சிபிஎல் சேராவடி ஒரு பேக் கூட கொடுக்க காத்துக்கணும். அதே மாதிரி சேராவடிய நிறைய தயாரிப்பு கொள்கிறது. இருக்கின்ற மஞ்சத்தூள் அரிக்கலாம், கறித்தூள், கறி பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான, அதாவது இலங்கையில் இருக்கின்ற இயற்கையான முறையில் கிடைக்கின்ற பொருட்களுக்கு வந்துட்டு உடைச்சு வந்துட்டு தூள் வகையாக கொண்டு வந்துக்கிறோம். வேற எதுவுமே இல்லை, எந்த ஒரு கலப்பிடமும் இல்லை. செயற்கையாக கிடைக்கின்றது தான். செயற்கையாக கிடைக்கின்ற எந்த ஒரு இல்லை, இயற்கையாக கிடைக்கின்ற கலர் தூள் தான் இது இருக்கிறது. நீங்கள் மீறினால் கொள்வனை செய்தால் உங்களுக்குமே விசேட விலை கழிவுகள் மிதிக்க அதை தாண்டி நீங்களும் வாங்க. இன்று நாளை மறுநாள் இருக்கிறதாகவே எல்லாரும் வந்தாங்க. இலவச முறையில் கொள்வனை செய்யலாம். விரும்பினத்தை கடந்த வருடத்தை விட இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அதிக அளவான கடைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாகவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்களினுடைய அந்த மேக்கப்போடு சம்மந்தப்படக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி அங்காளி பக்கம் அதே விஷயங்கள், அங்காளி இலத்திரணிகளுடன் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அப்படியாக அதிக அளவான கடைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கட ஜெஃப்னா ரஜித் வந்திருக்கார். நேற்று முந்தெல்லாம் காலையில் பெஞ்ச வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி இருக்கு? கண்காட்சி பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த நுழைவு கட்டணம் வந்து சிறியவர் பெரியவர் எல்லாருக்கும் வந்து 200 ரூபா கட்டணம் வர்றாங்க. இது வந்து அதிகூடிய கட்டணம். இந்த கட்டணத்துல வந்து மேல வந்து கவனம் எடுத்துருக்கணும். ஏற்பாட்டாளரும் கவனம் எடுக்கல, யாரும் கவனம் எடுக்கல. தயவு செய்து இனி வரும் காலங்களில் இதை வந்து கவனம் எடுக்கணும். 200 ரூபான்ற அதிகூடிய கட்டணம். சின்ன பிள்ளைகளுக்கும் 200 ரூபா. சின்ன பிள்ளைகளுக்கும் 200 ரூபா தான். ஒரு குடும்பத்தில் 5 பேர் வரணும் 1000 ரூபா. 1000 ரூபா எங்க போறது? 1000 ரூபாய்க்கு 25 சூழ்நிலையில. அப்ப இதை வந்து கவனத்தில் எடுத்துட்டு பார்க்க வரீங்க. இந்த செய்யற விஷயம் நல்ல விஷயம். நல்ல விஷயம். இது வந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா இந்த நுழைவு கட்டணத்தை முற்றிலும் இலவசமாக முயற்சி செய்வோம், சொல்லுவோம். முயற்சி இல்லை, இதை வந்து இலவசமாக கூட ஆக்க தேவையில்லை. ஆகக்கூடிய இப்ப இருக்கிற காலத்துல ஒரு 100 ரூபா கூட இருந்தால் அது பெரிய விஷயம். ஆனா 200 ரூபான்றது மக்களால கொடுக்கலாம். ஒரு பிள்ளைகளை கூட்டிட்டு பார்க்கணும்னு சொன்னா 5 பேர் வாரண்ட எவ்வளவு காசு முடியும் சொல்லுங்க. அந்த 1000 ரூபாய்க்கு உள்ளுக்கு வந்து சாப்பிடலாம். கடந்த வருடம் 65,000 மக்கள் வந்தேன்னு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த கூட பெரிய நம்ம ஆக்களை கூட்டிட்டு காசை கூட்டினோமோ நீங்க அதை ஜோதிச்சு வாங்க. பிள்ளைகளை கூட்டிட்டு எல்லாரும் வந்தீங்கன்னா சிறுவர்களுக்கு 200 ரூபா தான். மறக்காம ஜோதிச்சு வாங்க. ஓகே, செய்வோம். நல்ல விஷயம். நீங்க சொன்ன நல்ல விஷயமே செய்வோமா? அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கவரிங் நகைகள், தங்கம் போலவே காட்சி தரக்கூடிய கவரிங் நகைகள் காட்சிப்படுத்திருக்கலாம். அது மாதிரி இங்கால சாம்பிராணி பெட்டி தூபங்களுடைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கால அந்த பாக்ஸுகள், சின்ன பாக்ஸ், பெரிய பாக்ஸ், அந்த பிளாஸ்டிக் பாக்ஸுகள், அந்த பேப்பர் பாக்ஸுகளில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் காட்சிப்படுத்தாங்க. அது மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமன் சம்மந்தப்பட்ட தயாரிப்புகள், அதனுடைய தயாரிப்புகள் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இங்காலே பார்த்தோம்னா சர்ஜிக்கல் கப் அண்டு போட்டிருக்குது. என்னென்ன விஷயம் இருக்குன்னா இந்த இயற்கை ஆரோக்கியத்துடன் சம்மந்தப்படக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து இதில் ஒரு கடையாக வந்து போட்டிருக்கலாம். அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா ஃபுட் மார்க்கெட்டிங், சம்போஷாவினுடைய சோழல் போட்டிருக்காங்க. சமோசாவினுடைய இந்த தயாரிப்பு இந்த இடத்துல செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு காலை உணவாகவோ இல்லாட்டி மதியத்தில் ஒரு பொழுதுபோக்கு உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியது. இன்று நாளில் இங்கே வந்து சமோசாவுடைய அந்த லட்டு செய்து காட்டுறது இந்த இடத்துல வந்து தயார் செய்யக்கூடிய அந்த விஷயம் வர்ற மக்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்து அப்படியாக இந்த இடத்துல சமோசாலங்களுடைய ஒரு ப்ரொமோஷன் இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஹிந்திரா தங்களுடைய உற்பத்தியில் வந்து இதில் காட்சிப்படுத்திருக்காங்க. புதிதாக வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய இந்த எலக்ட்ரிக் பைக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரானியல் ஆட்டோக்கள் அவற்றை வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். 1,00,000 ரூபா டிஸ்கவுண்ட்டோட வந்து இந்த விஷயத்தெல்லாம் காட்சிப்படுத்திருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்ன விஷயம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய கடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த லைட் ஐட்டம்ஸ், வீட்டை அழகுபடுத்தக்கூடிய இல்லாட்டி கடைகளுக்கு போடக்கூடிய அந்த மின் விளக்குகள் காட்சிப்படுத்திக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. நிறைய கடை இருக்குது. எதை பார்க்குறது எதை காட்டுறன்னு தெரியாமல் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல எஸ்லோன் தங்களுடைய மிகப்பெரிய காட்சியார் ஒன்று திறந்திருக்கிறோம். கடந்த வருடம் கூட இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருந்தால் அவர்களுடைய உற்பத்தி அனைத்தையுமே. அதே மாதிரியாக இந்த வருடமும் ஒரு பெரிய அளவில் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து எவ்வளோ பொருட்செலவில் இந்த விஷயங்கள், எவ்வளோ செலவில் பணச்செலவில் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவர்களுடைய அந்த பிராண்ட் தங்களுடைய அந்த உற்பத்தியில் காட்சிப்படுத்தணும், தங்களோட பிராண்டை கொண்டு போகணும் மக்கள் மத்தியில்ன்றது வந்து ஒரு பிரதானமான நோக்கமாக இருக்குது. அப்படியாக பல விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புதிய வாகனங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். விலை பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்லாம் போட்டு உங்களுக்கு 16.95 மில்லியன் கண்டா 1,70,00,000 அந்த விலை. அது மாதிரி இங்கால பெரிய வித்தியாசமான வாகனமாக இருக்குது. நாங்கள் பார்க்காத வாகனமாக இருக்குது. பார்க்காத வாகனம் வந்து இந்த மாடல் பார்க்கல, இது வேறு ஒரு பிராண்டாக இன்னும் தெரியலை, எனக்கு சமமாக தெரியலை. இது இந்த விலை புது விலை போட்டிருக்கு பார்த்திங்கன்னா 17.8 மில்லியன் கண்டா 1,78,00,000. அது மாதிரி இங்கால ஒரு அழகான ஒரு வெள்ளை கலர் தாரம் நிற்குது. அது மாதிரி அங்கால ஒரு நீளம் ஒரு கருப்பு ஒவ்வொன்றும் ஒரு விலையில் நிற்குது. இந்த வாகனங்கள் எடுக்கணும் இல்லாட்டி சம்மந்தம் பார்க்கணும் தெரியணும் வரைஞ்சொல்லணுன்றது கூட இங்கே வந்து இவரிடம் பார்த்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இங்கே பார்த்திங்கன்னா இந்த பீங்கான் ஐட்டங்கள், மாபிள் கப் அந்த விஷயங்களை வந்து சேல்ஸ் போட்டிருக்கணும். மலிவான விலையில் இங்கே கொடுத்து கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள் அதில் வந்து அந்த கப் வந்து 200 ரூபா போட்டிருக்கலாம். அப்படி ஒரு வித்தியாசமான விஷயங்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் புது வாகனங்கள் என்ன வாகனம்னு பார்த்திங்கன்னா இந்த பாறை ஊர்திகள், பெக்கோ, டிப்பர் அந்த விஷயங்களும் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். தேவையானாக்கள் வந்து பாருங்கள் என்னென்ன விஷயம் என்னென்ன விலைன்ற இதெல்லாம் பார்க்குறது கொழும்பு போக வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்து சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சு கொள்கிற சந்தர்ப்பம் இருக்குது. புதுசு கொண்டு வந்து வச்சுக்கிறோம். முடிஞ்சாக்கள் வந்து பாருங்கள். இப்போல்லாம் மற்ற பைக்களை விட எலக்ட்ரிக் பைக் கூடிய இது மவுஸ் கூடிட்டுது. இங்கே பாருங்கள், இது எலக்ட்ரிக் பைக்காகவும் பாவிக்கலாம், அதே சமயம் காலாலயம் முழக்கி சைக்கிள் மாதிரியும் பாவிக்கக்கூடிய ஒரு வாகனம் வந்து இதில் நிற்குது. வந்து கூட மக்கள் இப்போ விரும்பக்கூடியது இதுதானுங்க. பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக முழுவதுமாக காட்சிப்படுத்திருக்கக்கூடியதே அந்த எலக்ட்ரிக் பைக்களினுடைய இதுதான். அது மாதிரி இந்த இடத்துல விஷயங்கள் இருக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. சொல்லுங்கள் உங்களுடைய இந்த தயாரிப்பு சம்மந்தமாக. இது வந்து எங்களோட டெலிவிஷனுக்கு கூட எய்மான்றதில் மோஸ்ட் கூடியாக போகிற பைக்குண்டா இதான் அண்ணா. எங்களோட இது பைக் வந்து இதில் பேர் வந்து ஜொய்பின்ன்றது. ஓகே. இதுக்கு வந்து நாங்கள் இப்போ ஃபுல் சார்ஜுக்கு வந்து 45 கிலோமீட்டர் ஸ்பீட் இது ரேஞ்ச் தரும். ஃபுல் சார்ஜுக்கு 45 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும். ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 30. ஃபுல் சார்ஜ் வந்து எவ்வளோ நேரம் போடணும்? ஃபுல் சார்ஜ் 4 hours. 4 hour ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா 45 கிலோமீட்டர் ஓடலாம். ஓகே, 45 கிலோமீட்டர் ஓடலாம். அதே மாதிரி நாங்கள் கூடிய சஜஸ்ட் பண்ணுறது இது யாருக்குண்டா ஸ்கூல் படிக்கிறார்கள், கிளாஸுக்கு போகிறார்கள், மற்ற அந்த லைசன்ஸ் எடுக்க கஷ்டப்படுறார்கள், அவங்களுக்கு தான் நாங்கள் இது கூடிய சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா இது எங்களது லைசன்ஸ் இல்லை, இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. ஓகே. மற்றது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணி ஓடக்குள்ளே 45 கிலோமீட்டர் தாண்டி சார்ஜ் பண்ணி ஓடக்குள்ளே சார்ஜ் முடிஞ்சேன்டா எங்கள்கிட்ட பெடல் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை பெடல் பண்ணியாவது வந்துருக்கலாம். அடுத்தது எங்களோட இது வெயிட் சப்போர்ட் பண்ணும், 75 கிலோ சப்போர்ட் பண்ணும். 75 கிலோ. அதுக்கும் கூடிய நல்ல சஸ்பென்ஷனோட இருக்குதுங்க, நல்ல சஸ்பென்ஷன். எங்களது கூடிய இந்த பைக் வந்து மோஸ்ட்லி கூடிய ஸ்கூல் பிள்ளைகள் அவங்களுக்கு தான் கூடிய நாங்கள் இது சேல் பண்ணுறோம்.
வந்தீங்கன்னா பார்க்கலாம். அடுத்தது க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கக்குள்ள, ஒரு 20 ஸ்பீடில் போயிட்டு இருக்கக்குள்ள இந்த இருக்கிற அப்படி வாங்க, இந்த இருக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இதை அமர்த்திட்டோம்னா அதே 20 ஸ்பீடோடய போய் கொண்டிருக்கு. அந்த ஸ்பீட்லேயே அதே ஸ்பீட்லேயே போய் கொண்டிருக்கும். நம்ம அக்சிலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த பிரேக் அமர்த்தினா மட்டும்தான் அவர் ரிலீஸ் ஆகுது. மற்றது எங்களோட பைக்கில் இந்த கோன், எல்இடி லைட், கோன், சிக்னல் எல்லாமே இருக்குது. மெயின் வந்து இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. லைசன்ஸ் தேவையில்லை விஷயம். எவ்வளோ என்ன விலை கொடுக்குறீங்க இது? இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,84,900. 1,84,900 அவ்வளோதான் இதில் ப்ரைஸ். வாரண்டிஸ் எல்லாம் என்ன மாதிரி? பேட்டரிக்கு வாரண்டி எல்லாம்? இதுக்கு பேட்டரிக்கு வந்து வாரண்டி பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு 1.5 வருஷம், அப்படி இல்லாட்டி 20,000 கிலோமீட்டர். 20,000 கிலோமீட்டர். ஓகே. மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம், அப்படி இல்லாட்டி 20,000 கிலோமீட்டர். ரைட். பைக் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே ஓப்பன் பண்ணலாம், அடுத்தது ரிமோட்லேயே ஆன் பண்ணலாம். ரிமோட்ல ஆன் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீன் காட்டுங்க, டபுள் டப் பண்ணா ஒன் ஆயிடும். நம்ம திறப்பு அளவா வச்சுட்டு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா லைட் இறுக்கி லைட்டை போட்டுட்டு ஓடலாம். ஓடிட்டு போறாரு. மெயின் விஷயம் வந்து அதுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லைன்றதான் ஒரு நல்ல விஷயம். லைசன்ஸ் இல்லை அந்த பைக். அப்படி ஓடி திரிக்கக்குள்ள இப்போ நமக்கு சார்ஜ் இல்லாமல் போயிட்டா ஒன்று செய்யவனா மிரிச்சி உலக்கி கொண்டே போயிடலாம். சார்ஜ் இல்லாமல் எங்கேயாச்சும் நின்றுட்டா தள்ளி கொண்டுலாம் போக தேவையில்லை. சைக்கிள் மாதிரி பாவிச்சு அப்படியே உலக்கி கொண்டே போகக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி மிரிச்சி போகிற ஆப்ஷனும் இருக்குது நம்மள்ட்ட. எப்படி பார்த்தாலும் நல்ல லாபம் இந்த பைக். நல்ல லாபம் தான். நல்ல லாபம். ரோட்ல நடு ரோட்ல எல்லாம் நிக்க தேவையில்லை. நடு ரோட்ல சின்ன பிள்ளைகளுக்கு பயம் இல்லாம எடுத்து கொடுக்கலாம். பயம் இல்லாம இப்ப சார்ஜ் இல்லாம நிக்குமோ உங்க கவலையே இல்லை. மிரிச்சியமா போ வீட்டை வந்துடலாம். இது இப்ப இந்த 3 நாள்ல இங்க எடுக்கலாம். அதை தாண்டி யாழ்ப்பாணத்துல வேற எங்க? அதை தாண்டி இருக்கேன்டா நம்ம ஸ்டான்லி ஜப்னா ஸ்டான்லி ரோட்ல எஸ்கே வீல்ஸ் இருக்குது எங்களோட ஷோரூம். அவர்கிட்ட போனீங்கன்னா எங்களோட பைக் பிரைஸோட நீங்க எடுக்கலாம். நீங்க கம்பெனி பிரைஸோட நீங்க எடுக்கலாம். இந்த விலை 1,84,900 ரூபான்றதுல மாற்றம் இருக்குமா? ஒரு மாற்றம் இருக்காது. இது எங்களோட கம்பெனி பிரைஸ். ஓகே, நன்றிண்ணா. ஓகே, தேங்க்யூ. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா டேவிட் பீரிஸ் தங்களுடைய காட்சிப்படுத்த பஜாஜ் அதோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நேற்றைய நாளில் கூட நான் உங்களுக்கு காட்பித்திருப்பேன். இந்த இலத்திரனியல் முச்சக்கர வண்டி அறிமுகம் செய்திருந்தோம். அதே மாதிரி இலத்திரனியல் எலக்ட்ரிக் பைக் கூட அவை இப்போ அறிமுகம் செய்திருக்கணும். அந்த விஷயங்களோட அதில் டேவிட் பீரிஸ் அவர்களுடைய காட்சிப்படுத்தல் இருக்குது. அது மாதிரி இங்கால பக்கங்கள்லேயும் வந்து இந்த மிஷினரியோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இங்கால வந்து எலக்ட்ரிக் பைக் இருக்குது. இதில் எலக்ட்ரிக் பைக் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் கூட பார்க்கலாம். நீங்கள் ஓடி பார்த்து வேண்டக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கும். உங்களுக்கு விருப்பமண்டா வேண்டீங்களோ இல்லையோ ஒரு ஓடி பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படியே நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. வாங்க வந்து பாருங்க. 3 நாட்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நளின் ஐடியினுடைய அந்த ஸ்டோல் இருக்குது. அவர்கள் என்னென்ன விஷயம் என்ன செய்திருக்கீங்க? வணக்கம். நாங்கள் நளின் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் திருநெல்வேலி பிரான்ச். இன்றைக்கி எங்களோட ஸ்டோல் வந்து போட்டிருக்கிறோம். 81-82 இருக்குது. மற்றது எங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸான அஸ்வி, மற்றது ஃபிங்கர் பிரிண்ட் அது எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இது எங்களோட கேமரா. மற்றது இது வந்து 4G கேமரா ப்ளஸ் வைஃபை இருக்குது. இது வந்து உங்களுக்கு இப்போ மார்க்கெட்டில் வந்து கூட சேல்ஸ் ஆகுறது இந்த கேமரா தான். சொன்னால் இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 4Gயும் எடுக்கும். மற்றது 4G கட் ஆகிட்டுன்னு சொன்னால் வைஃபையோட ஆட்டோ எடுக்கும். ஸோ அதில் ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. மற்றது வந்து நீங்கள் முதலே பார்த்த மாதிரி கிக்ஸமீட திங்ஸ் இருக்குது. மற்றது கிக்விஷன் ஸ்மார்ட் பேனல், மற்ற எங்களோட ஓன் ஹொரைன் பேனல்ஸ் எங்கள்கிட்ட இது. மற்ற ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 மேல் கேமரா இருக்கிறது வந்து ஏஐ ஃபீச்சர் உள்ள கேமரா. ஏன் சொன்னால் வந்து ஆக்கள் போய் வர அதில் வந்து மோஷன் டிடெக்ட் ஆகிக்கொண்டே இருக்கும். மற்றது நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கலரை போட்டு பிடிச்சிங்கன்னு சொன்னால் வந்து இப்போ ட்ரெஸ் கோட்டை வச்சு பிடிக்கலாம், ட்ரெஸ்ஸுன்ற கலரை வச்சு பிடிக்கலாம். அது மற்றது UNB UPS இருக்குது. மற்றது எங்களோட போஸ்ட் சிஸ்டம், மற்ற நாங்கள் ஓனாக இம்போர்ட் பண்ணுற ஸ்கேனர்ஸ், பார்கோட் ஸ்கேனர் வயர்ட்லேயும் இருக்குது, அதே மாதிரி வயர்லெஸ்லேயும் இருக்குது. அடுத்தது போஸ்ட் சிஸ்டம், UNB டிவி, ஸ்மார்ட் டிவி. அது வந்து உங்களுக்கு 38,000 ரூபா வரும். ஸ்மார்ட் டிவி எல்லாம் எடுக்கும். ஆண்ட்ராய்டு இருக்குது, வைஃபை இருக்குது, நெரோ டிஸ்பிளே, AV இருக்குது. இந்த நாள் என்ன ஆஃபர் எது கொடுக்குறீங்க? கேமரா ஆஃபர் வந்து நாங்கள் கொடுக்குறோம் வந்து கிக்விஷன் பேக்கேஜ் கொடுக்குறோம். அதில் வந்து 4 கேமரா உள்ள பேக்கேஜ் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தா பாருங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு 8 கேமராஸுக்குரிய பேக்கேஜ் இருக்குது, 4 கேமராஸுக்குரிய பேக்கேஜ் இருக்குது. 74,500 வரும் 4 கேமராஸ் உள்ள பேக்கேஜ். அதே மாதிரி 8 கேமரா உள்ள பேக்கேஜ் வந்து 1,09,000 ரூபா வரும். அதுக்கு வந்து அஸ்வி பவர் பேக் போடுறவங்க ஓன் பிராண்ட் பவர் பேக்.
கலர் கேமரா ஃபுல் விஷன் கலர் மற்ற 1 TB ஹார்ட் டிஸ்க் மற்ற பெனிஃபிட்டான டிவிஆர் உண்டு. என்னன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் 2-way டோக் உள்ள கேமரா போட்டிங்கன்னு சொன்னால் 2 சைடும் கழிச்சு கொள்ளையாது. மற்றது இந்த கேமராவில் வந்து நாங்கள் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோம். என்னன்னு சொன்னால் இந்த 3 நாளுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிங்களா வந்து 19,500 64 GB எக்ஸ்டி கார்டோட வருது. முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு 4Gயும் இருக்குது, வைஃபையும் இருக்குது. பட் உங்களுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வருது சரியா. ஆட்டோ டிடெக்ஷன் மற்றது 1 டைம் இது வைஃபை அலாம் இருக்குது, 2-way டோக் இருக்குது, நைட் விஷன் கலர், ஏஐ பவர்ட், அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டண்டோட வருது. நீங்கள் இந்த 3 நாள் வந்து போயிட்டுக்கோனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. உடனே வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இப்போ இருக்குது. மார்க்கெட்லேயும் ஸ்டாக் இல்லை, எங்கள்கிட்ட மட்டும்தான் லிமிடெட் ஸ்டாக் இருக்குது. நீங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளையில. அதாவது இப்போ இந்த 3 நாள் பிறகு பண்ணைக்கு இதுக்கு வந்து கூடிய விலை கொடுத்து பண்ண முடியும் அப்படி தானே? அப்படி தான் வரும். இதுக்கு நீங்கள் பிறகு பண்ண போகிறோன்னு சொன்னால் 22,000 வரைக்கும் அது எஸ்டி கார்டு வராது. இதுக்கு இப்போ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 19,500 எஸ்டி கார்டோட வருது. இந்த 3 நாள் இங்கே இருப்பீங்க, அதை தாண்டி கூட கிளைகள் அங்கே இருக்குன்னு சொல்லி எங்களோட கிளை வந்து ஜெஃப்னாவுக்கு அதுதான் மெயின் பிரான்ச். அடுத்தது வந்து எக்ஸ்க்ளூசிவ் இருக்குது டவுன் ஸ்டான்லி ரோட்டில். அடுத்தது வந்து எங்களோட மன்னார் பிரான்ச் இருக்குது. அடுத்தது வந்து கிளிநொச்சியில் பிரான்ச் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் எடுத்துக்கொள்ளிடும். ஆனால் என்ன இங்கே வந்து இன்னொரு ஆஃபர் கொடுக்குறோம் என்னன்னு சொன்னால் வந்து இந்த ஷீட்டில் வந்து பாருங்க. மற்றது இங்கே வந்து நீங்கள் பதிஞ்சு இந்த இதில் வந்து பதிஞ்சிட்டு வந்து போட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த பாக்ஸில் வந்து போட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஆஃபர் வந்து அட்வான்ஸ் கட்டி பே பண்ணால் மட்டும்தான் இந்த ஆஃபர் வருது. பிறகு நீங்கள் போய் எப்போ டேட் சொன்னாலும் நாங்கள் அந்த டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணி இந்த ரெசிப்ட் வந்து போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஆஃபர் வருது. ஓகே, நன்றி. ஓகே. அதோட பார்த்து கொண்டு இருக்கும்போது பசி எடுத்தால் சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு கடையில் கூட இங்கால சிலதை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறோம். இங்கால் பக்கங்கள்லையும் இருக்குது. அவற்றையும் வந்து நீங்கள் பாருங்கள். இன்னும் நிறைய கடை இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு காண்பித்திருக்கக்கூடியது கொஞ்சம் தானே. எல்லாமே போன கடந்த வருடங்களும் காண்பித்த கடைகளும் இங்கே இருக்குது. அப்படியாக நிறைய விஷயம் இருக்குது என்பதை வந்து காண்பித்து கொள்கிறேன். அது மாதிரி இங்கால பக்கத்தில் வந்து இளநீ விற்கக்கூடிய அண்ணா இருக்கிறார். ஐஸ்கிரீம் கடை இருக்குது, ரியோவினுடைய ஐஸ்கிரீம் இருக்குது, பல கடைகள் இருக்குது. அதோட இதில் பனங்கிழங்கு எல்லாமே விற்பனை ஆகி கொண்டிருக்குது.